அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம அக்கரை செங்கப்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் திருமதி நீலாவதி அம்மா அவர்களுடைய தோட்டத்தில், ரோஸ் தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பயோஃபிட் இடுபொருட்கள் வந்து இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அதிகப்படியாக வந்து முரணை தாக்குதலும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கல் கிரியேட்டட் ஆகி முரணை தாக்குதல் இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலும் பெயின் தாக்குதலும் அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ நம்மளுடைய பயோஃபிட் இடுபொருட்களை பயன்படுத்தினதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. நல்லா பூவும் பார்த்து நல்லா கனி விலை நல்லா வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம பயோஃபிட் பயன்படுத்துகிறப்போ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க. தேன்பூச்சியிலேருந்து பாருங்கள், தேன்பூச்சி பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி தேன்பூச்சிகளும் நிறையா மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கும். ஸோ இதுவே நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம்னா, அதாவது ரொம்ப கண்டென்ட் அதிகமான கெமிக்கல், மோனோக்ரோட்டோபாஸ், நுவாகிரானு, ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான கெமிக்கல், பெனிவா இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தியிருந்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேன்பூச்சிகளே வராது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது பாருங்கள். மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. உங்களோட பகுதிகளிலும் இந்த மாதிரி ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குது ரோஸ் செடியில் அல்லது வேறு ஏதாவது பயிரில் இருந்தால் கூட தகவல் கொடுக்கலாம். அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி. இதே கெமிக்கல் அடிச்சிருந்தோம்னா உங்களுக்கு பூச்சி வந்து இது வந்துருக்காதுங்க, தேன் பூச்சிகள்லாம் இருக்காதுங்க கெமிக்கல் இருந்துச்சுன்னா. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் ரோஸ். மேலும் இது போல் தகவல் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க. அனைவருக்கும் நன்றி. பயன்படுத்தியிருக்கக்கூடிய விவசாயிக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.